பேருந்து கட்டணங்கள் 15 வீதத்தால் அதிகரிக்கப்பட வாய்ப்பு. அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட சடுதியான எரிபொருள் உயர்வை தொடர்ந்து சமீபத்திய டீசல் விலை உயர்வை தொடர்ந்து பேருந்து கட்டணங்கள் குறைந்தபட்சம் 15% உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவிக்கின்றது. குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் திருத்தி அமைக்கப்படும் என்றும் குறைந்தபட்ச மற்றும் நெடுந்தூர பயணங்களுக்கான புதிய கட்டணங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்றும் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன கூறினார். சமீபத்தில் எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்ட போதிலும் கட்டண திருத்தம் இல்லாமல் அதிகரித்து வரும் செயல்பாட்டு செலவுகளை சமாளிக்க பேருந்து நடத்துனர்கள் சிரமப்படுவதாக கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டார். எரிபொருள் விலையில் ஏற்பட்ட கடுமையான உயர்வினால் கணிசமான எண்ணிக்கையிலான தனியார் பேருந்துகள் ஏற்கனவே தங்கள் சேவையை நிறுத்திவிட்டதாகவும் நிவாரண நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படாவிட்டால் மேலும் இடையூறுகள் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 1 லிட்டர் லங்கா ஓட்டோ டீசலின் விலை நேற்றிரவு 79 ரூபாய் உயர்த்தப்பட்டு அதன் புதிய விலை 382 ரூபாவாக அதிகரித்துள்ளமை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது.